தாவேகா கட்சிக்கு எதிராக ஏகப்பட்ட பரப்புரை பல நபர்களால் செய்யப்பட்டது. தாவேகாவினுடைய தவறு இருந்தாலுமே தாவேகா கட்சியை கலைத்து விட வேண்டும், இனிமே விஜய் வெளியே வரக்கூடாது, விஜய் ஒரு அரசியல் மாண்பு இல்லாத ஒரு தலைவர், அவர் ஒரு தற்குறி கூட்டத்தினுடைய தலைவர் அப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனா இப்போ உடைந்த அந்த கரூர் சம்பவத்தினுடைய உண்மைகள் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாமா? சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துல 41 நபர்கள் உயிரிழக்கிறார்கள். அப்படி உயிரிழந்த அந்த 41 நபர்கள்ல 36ல இருந்து 39 நபர்களுடைய போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது ஒரு இரவுல நடந்து முடிகிறது. 2 டேபிள் இருந்ததா சொல்றாங்க. எக்ஸ்ட்ராவா 3 டேபிள் போட்டு 25 மருத்துவர்களுடன் இந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது செய்யப்பட்டது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, உறவினர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க, அதனாலதான் பாடியை உடனே கொடுத்துட்டோம், அதுக்கான அனுமதி அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. இதை திமுகவினுடைய வழக்கறிஞரும் சொன்னார் என்பது குறிப்பிடத்தக்கது. பட் இன்னைக்கு சட்டசபையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இறந்தவர்களுடைய பாடி வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி நம்மகிட்ட இல்ல, அதனாலதான் நாங்க போஸ்ட்மார்ட்டம் உடனடியா செஞ்சு உறவினர்கள்ட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை? அமுதா ஐஏஎஸ் உட்பட பல நபர்கள் சொன்னது என்னன்னா, 500 காவல்துறை அதிகாரிகள் இருந்தாங்க, 20 நபருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி, 10,000 பேர் வருவாங்க, அப்படி 500 காவல்துறை அதிகாரிகளை நாங்க பணியில் அமர்த்தி இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு சட்டசபையில 600க்கும் அதிகமான காவல்துறை அதிகாரிகள் அங்கே பணியில் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றார். யார் சொல்றது உண்மை? ஒரு அரசியல் கட்சி தலைவர் கண்டிப்பா அவங்களுடைய தொண்டர்கள் சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்ட மாட்டார் அப்படின்னு சொன்ன இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு 7 மணி நேரம் தாமதமாக விஜய் அவர்கள் வந்ததுனால தான் இந்த மரணம் நடந்தது அப்படின்னு சொல்லி குற்றத்தை விஜய் பக்கம் திருப்புகிறார். அபிஷியலா 3 மணிலிருந்து 10 மணி வரை தான் அந்த கூட்டம் நடைபெற வேண்டும். விஜய் அவர்கள் வந்தது 7 மணிக்கு. அப்படின்னா அன்அபிஷியலா வாட்ஸ்அப்ல வந்த ஒரு செய்தியை முதலமைச்சர் இங்கே சுட்டி காண்பித்ததற்கான நோக்கம் என்ன? இது மட்டும் இல்ல, இன்னும் பல கேள்விகள் இருக்கு. இது எல்லாமே ஷார்ட்டா தெரிந்து கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.